ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் சுலகம். நம்ம சேனலில் இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் ஒரு காரசாரமான வெந்தயக்கீரை தொக்கு. இது சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு வெந்தயக்கீரை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான வெந்தயக்கீரை தொக்கை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லது. அதுவும் செக்கில் ஆடின நல்லெண்ணெய்னா ரொம்ப மணமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட ஒரு முழு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கடுகு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெந்தய பொடி சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட வெந்தய பொடி இல்லைன்னா வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வேணால் கூட்டிக்கிங்க. இது கூட நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். அதனால் நான் ஒரே ஒரு மிளகாய் ஒரு டேஸ்ட்டுக்காக இங்கே சேர்த்துருக்கேன். இப்போ நல்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதுவும் நல்லெண்ணெயே ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு அரை கப்பு வெங்காயத்தை பல்ஸ் மோடில் 1 பாதியமாக அரைச்சிட்டு வரணும். என்ன தான் பொடியாக கட் பண்ணால் கூட இந்த மாதிரி நசுக்கி போட்டோம்னா அந்த குழம்பு ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், நல்லெண்ணெயில் சேர்த்தா அது நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். பாருங்கள், இந்த மாதிரி 1 பாதியமாக பல்ஸ் மோடில் அரைக்கணும். ரொம்ப மையவும் அரைச்சிடக்கூடாது, அதே சமயம் இதாகவும் ஆகிடக்கூடாது. அந்தளவு பார்த்து ஒரு சுற்றி எடுத்து சேர்த்துக்குங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஒரு 10 வெங்காயத்தை முழுசாகவும் சேர்த்துக்குங்க. அதுவும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்தோம்னா ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அந்த இதை இப்போ சேர்த்துங்க. நான் மஞ்சள் மாடி தோட்டத்து மஞ்சள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா மஞ்சள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வறுத்து பொடி பண்ணி எப்பவும் வச்சுருப்பேன். அந்த மஞ்சத்தூளை தான் இப்போ சேர்த்துருக்கேன். இது கூட நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கங்க. இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே அந்த இதை மிளகாத்தூள் வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ கரைச்சி நல்லா வடிகட்டி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஓரளவு மூடி போட்டு வற்ற விடுங்க. பாதியாக வற்றினதுக்கப்புறம் இந்த மிளகாலாம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட்டிக்கிங்க குழம்பு மிளகாத்தூளில். இது இந்த மாதிரி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நல்லா சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அந்தளவு நல்லா வதங்கணும். வதக்கி சேர்த்தோம்னா தான் இந்த அளவு எண்ணெய் மிதந்து வரும். இது 10 நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. ட்ராவல் எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பிடி சாப்பிட்டுட்டு கையை மோந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வாசனையாக இருக்கும். இது செய்யும் போது வீடே மணக்கும். பாருங்கள், நான் நல்லா அரைக்கட்டு வெந்தயக்கீரை. இது பொடியால் அரியக்கூடாது. கீரையை அப்படியே இலையாக கிள்ளி சேர்க்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. கீரையை அரிஞ்சு சேர்த்தோம்னா கசப்பு ரொம்ப வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கீரை வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு வேக வைக்கணும். கீரை நல்லா மெத்துன்னு வெந்துடணும். இதுதான் அதனோட பக்குவம். இது பாருங்கள், இது நல்லா திக்காக இந்த கீரை குழம்பு அவ்வளோ கீரை தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாத்து கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா போதுங்க. இது பேச்சுலருக்கெலாம் ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்து பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாதம் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா போதும். இந்த ஸ்டேஜில்
பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் வெந்தயத்தூள். இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். அது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றி அப்படியே கலந்து கொடுங்க. இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா தான் கொஞ்சம் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரும். இன்னும் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றினோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிலருக்கு பிடிக்காது, அதனால் நான் நல்லெண்ணெயிலே செஞ்சு காமிச்சேன். சூப்பரான வெந்தயக்கீரை தொக்கு ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க, எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி பாராட்டினாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸு நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே சாத்தோட அப்படியே எண்ணெய் மிதக்க இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட. நான் இது கூட முருங்கைப்பூ கூட்டு செஞ்சேன். அது இன்னும் அடுத்த ஒரு இதில் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது சமையல் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதையும் நம்ம சேனலில் செஞ்சு போடுறோம். தேங்க்யூ.